ओम श्री कृष्णाय परमात्मने नमः। यदा विनियतं चित्तम् आत्मन्येवावतिष्ठते निस्पृहः सर्वकामेभ्यः युक्त इत्युच्यते तदा। भगवान श्री कृष्णர் இந்த தியான யோகிக்கு ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுக்கிறார். யுக்தஹனா மெய்ப்பொருளில் பரம்பொருளில் தன்னை நன்றாக இணைத்து கொண்டவன். ததா யுக்தஹ இதி உச்சியதே, அப்பொழுது அவன் யுக்தன் என்று அழைக்கப்படுகிறான். யுஜ் அப்படின்னாலே இணைக்கிறதுன்னு அர்த்தம். யுக்தன்னா ஆன்மீக வாழ்க்கையில் மெய்ப்பொருளில் தன்னை நன்றாக இணைத்து கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். எப்போ? யதா எப்பொழுது, சர்வ காமேபியஹ நிஸ்பிருஹ. காமம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற புலனின்ப பொருட்கள், விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் அனுபவிக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அப்புறம் சொர்க்கத்துக்கு போய் நிறைய அனுபவிக்கணும், இப்படி இவ்வுலக இன்பங்கள், மேலுலக இன்பங்கள், அதுக்குதான் காமம்னு பேரு. சர்வ காமேபியஹ, அந்த எல்லா விதமான உலக இன்பங்களிலும் நிஸ்பிருஹ, துளி கூட ஆசை இல்லாதவராக இருக்கிறார். ஆசையின் சுவடு கூட லேசா இருக்கன கிடையவே கிடையாது. எந்த விதமான ஆசையும் மற்றவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய கண்டிஷன் பாருங்க. தியான யோகி எப்படி இருக்கிறார்னா, ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்து கொண்டே வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மனம் நிறைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், சஞ்சலங்கள்லாம் இருந்தா தியானம் பண்ண முடியாது. தியானத்திற்கு மனது அவைலபிளா இருக்கணும், மனது அமைதியா இருக்கணும்னு சொன்னா ஆசை இல்லாம இருக்கணும். இந்த ஆசையெல்லாம் ஒரு பொழுது நம்ம அனுபவிச்சு தீர்க்க முடியாது. நம்ம இந்திரியங்கள்லாம் தேஞ்சு போகுமே தவிர அந்த பொருள் என்னைக்கும் உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கும். அதனால நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்போட லிமிட்டேஷன் என்ன. நம்ம அதாவது இந்த ஆசை அடங்காது. அதனாலதான் திருவள்ளுவர் ஆறா இயற்கை அவான்னு சொன்னார். ஒரு பொழுதும் ஆறாத ஆசை உடையது. அனுபவிச்சு ஆசை போயிடும்ல அப்படின்னு நினைக்கிறோம். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அனுபவித்து ஆசையை தீர்க்க வேண்டும் என்று நினைப்பவன் முட்டாள். அனுபவிச்சு தீர்க்க முடியாது. நெய்யை ஊற்றி நெருப்பை வளர்க்கறது மாதிரி ஆசை வளர்ந்து கொண்டே போகும். இந்த ஆசையை அனுபவித்துக்குள்ள இன்னொரு ஆசை வந்துடும். காமரூபிணி ஆசைக்கு ஒரு பேர் என்னன்னா, விதவிதமான வடிவங்கள் எடுத்துக்கும், ஜஸ்டிஃபை பண்ணும். நான் இதுக்காக சொல்லல, அதுக்காக சொல்ல, ஆசைதான். கடைசியில நம்ம நன்றாக ஆராய்ச்சி பண்ணி, நம்ம மனசை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ஆசைனால தூண்டப்பட்டு தான் ஒரு இதுல இறங்கியிருப்போம் நம்ம. ஆனா அதுக்கு வேற விதமான இதெல்லாம் கொடுப்போம் நம்ம, வேறு பரிமாணங்கள்லாம் சொல்லுவோம். ஆனா பாட்டம் லைன் பாத்தீங்கன்னா ஆசையா தான் இருக்கும். அதனால இந்த ஆசைகள் விஷயத்துல இந்த தியான யோகி இவர்னா ஞானி தான் தியானம் பண்ணுகிறார். இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் மெய்ப்பொருளை அறிந்தவர். ஆக முதல்ல அவர் ஆசைகளிலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார். சர்வ காமேபியஹ, எல்லா விதமான ஆசைகளில் இருந்தும் நிஸ்பிருஹ, துளி கூட ஆசை இல்லாதவரா இருக்காராம். அப்புறம் சித்தம் விநியத்தம் சித்தம். விநியத்தம் சித்தம்னா என்ன? நன்றாக நெறிப்படுத்தப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட மனசை நல்லா ரிஃபைன் பண்ணி, அப்படிப்பட்ட மனதை சித்தம் ஆத்மனியேவ அவதிஷ்டதே, மெய்ப்பொருளிலேயே நிலைத்திருக்கும்படி செய்கிறார். தன்னுடைய ஸ்வரூபத்தையே தியானம் செய்கிறார். நான் மெய்ப்பொருள், அகம் பிரம்ம அஸ்மி, நானே எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள், எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் இருப்பது நானே, என் மீதுதான் இந்த உலகங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற அந்த உயர்ந்த சாஸ்திர விஷயங்களை குருமுகமா கற்றார் இல்லையா, அந்த விஷயங்களையே தியானித்து அதிலேயே அவருடைய உள்ளம் தோய்ந்திருக்கிறது. இந்த உலக விஷயங்கள் அவர் மனசுல அப்ப தியானம் பண்ற பொருள் என்னன்னா, தியானத்திற்குரிய பொருள் இங்க மெய்ப்பொருள் தான். வேற எதையும் அவர் இந்த இடத்துல ஒரு உருவக் கடவுளை அவர் தியானம் பண்றதா பகவான் சொல்லல. கிருஷ்ணரை தியானம் பண்றார், ராமரை தியானம் பண்றாரு சொல்ல, தன்னுடைய ஸ்வரூபத்தை தியானம் செய்கிறார். ஆத்மனியேவ சித்தம் ஆத்மனியேவ அவதிஷ்டதே, தன்னிலேயே நிலை பெற்று இருக்கிறதோ. ஏன்னா இவருக்கு பரிபூர்ண வைராக்கியம் இருக்கிறது. உலக விஷயங்கள்ல அவருக்கு பற்றின்மை இருக்கு இல்லையா, அதனால நன்றாக தியானம் செய்ய முடிகிறது. நன்றாக தியானம் செய்வதால வைராக்கியமும் கூடுகிறது. வேற எதுலையுமே நாட்டம் இல்லை. ஏதோ கொஞ்ச நேரம் தியானத்திலேருந்து கலைஞ்சு எழுந்தா கொஞ்சம் சிறிது சாப்பிடுவார், திரும்ப படிப்பார், திரும்ப தியானம் பண்ணுவார். ஆனந்தமாக தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே திளைத்து இருக்கிறார். ததா அப்பொழுது யுக்தஹா இதி உச்சியதே, அவர் யுக்தன், மெய்ப்பொருளில் தன்னை நன்றாக இணைத்து கொண்டவன் என்று சொல்லப்படுகிறார். இந்த ஆனந்தத்தை நம்ம எதனோடையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. பகவான் பின்னாடி சொல்ல போறார், இந்த தியான யோகி அனுபவிக்கின்ற, அதாவது இந்த தியானத்தினால அவருக்கு அந்த மெய்ப்பொருளே ஆனந்த வடிவமானது, ஆனந்தமயமானது, ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்த ஸ்வரூபமான அந்த மெய்ப்பொருளை நான் என்று உணர்ந்து தியானம் செய்கின்ற இந்த ஆத்ம ஞானி மனசுல எப்படிப்பட்ட ஆனந்தத்தை
ரிலேட்டிவா எப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிப்பார் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி பகவான் சொல்ல போற தியானத்தோட பயனை தெரிஞ்சாதான் இதெல்லாம் செய்யணும்னு நமக்கு தோணும். ஏன்னா உலகத்துல அனுபவிச்சு அனுபவிச்சு நம்ம அடைகின்ற இன்பங்களால ஒண்ணுமே கிடையாது. நிறைய அதனால நோய்களும் திருப்தியின்மையும் துக்கமும் தான் வந்து சேர்கின்றன. பகவான் வந்து நிறைய இடத்துல சொல்றதெல்லாம் துன்ப துக்க யோனைய ஏவத்தே. நீ உலகத்துல எந்தெந்த புலனின்பங்களை அனுபவிக்கிறியோ அதெல்லாம் துன்பத்துக்கு தான்ப்பா காரணம். ராஜச இன்பம்ங்கிறார். ஆரம்பத்துல என்னமோ ஆகாவும் நல்லா தான் இருக்கு, போக போக அது உன்னை அடிமைப்படுத்துகிறது, உனக்கு நோயை தருகிறதுங்கிற உண்மைதானே. அப்ப அந்த இன்பத்தை காட்டிலும் நம்மை அடிமைப்படுத்தாத நிறைவே வடிவான குறைவில்லாத பேரின்பம் இருக்கிறதான இருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதுதான் நம் ஸ்வரூபம். அதை உணர்ந்து இந்த ஞானி தியானம் செய்கிறார். ஆசைகளிலிருந்து விடுபட்டவராக மனதை நன்கு நெறிப்படுத்தி மெய்ப்பொருளையே தியானிக்கின்ற இந்த ஞானி யுக்தன் எனப்படுகிறார் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.